ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு Teenah's World. இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் மசாலா டீ எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 6லேருந்து 7, டீத்தூள் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன், எட்டு கிராம்பு, 1 பட்டை, இஞ்சி. ஆர்கானிக் சுகர் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன். நீங்கள் நார்மல் சுகரை யூஸ் பண்ணிக்கலாம். பால் மாவு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன். நீங்கள் நார்மலாக பால் கலக்கிற மாதிரி சுடு தண்ணியில் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு கூட வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க, கம்மியாக வேணும்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஏரோ பண்ணி காமிக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம நல்லா இடித்து வச்சுக்க போகிறோம். பாருங்கள், இடித்து வச்சிட்ட பிறகு இப்படி தான் இருக்கும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் 3லேருந்து 4 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு டீ பவுடரை ஆட் பண்ணிவிட்டு அதோட இடித்து வச்சுருக்கிற மசாலாவையும் ஆட் பண்ணி நல்லா ஸ்லோவாக கிண்டி விட்டுட்டு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதி வரணும், அப்போ தான் அந்த மசாலா மிக்ஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதி வந்திருக்கு. நம்ம 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு சீனியை ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாலையும் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதி வந்த பிறகு நீங்கள் இறக்கிட்டு வடிகட்டிடலாம். ஹோம்மேட் மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.